எந்தன் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். களிப்போடு விரைந்தெம்மை சேர்த்திட என் கர்த்தரே வருவாரே. அவரோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா
இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமமுற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமமுற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த வருடத்தின் சரி பாதியை 6 மாதங்களை கடந்து அடுத்த அரையாண்டிற்குள் மீதம் எஞ்சி இருக்கிற 6 மாதங்களுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். சரியாக வருடத்தின் நடு மையத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். ஆபகுக் தீர்க்கதரிசி இந்த வருடத்தின் நடு மையத்தை குறித்து தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஆண்டவரே எங்களை நினைத்தருளும். ஆண்டவரே வருடத்தின் நடுவிலே நின்று கொண்டிருக்கிற எங்களை நினைத்தருளும், உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும், ஜனங்கள் யாவரும் காணும்படி உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும், விளங்கச் செய்யும். பாரத்தோடு ஆபகுக் ஜெபிக்கிறான். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே 6 மாதங்களாக எங்களை நடத்தி வந்த உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் இருக்கிற மீதி 6 மாதங்கள் இந்த நடு மையத்தில் நின்று சபையாக குடும்பமாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே இத்தனை நாட்கள் நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே காத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவரே இன்னும் கைகூடி வராத நன்மைகள் ஆண்டவரே மீதம் இருக்கிற இந்த 6 மாதங்களிலே நாங்கள் சுதந்தரிக்க வேண்டும். ஆண்டவரே கடந்த நாட்களிலே நாங்கள் தியானித்தது போல இன்னும் மகா விஸ்தாரமான நன்மைகளை நாங்கள் சுதந்தரித்து உம்முடைய நாமத்திற்கு மகிமையான சாட்சிகளாக நாங்கள் இருக்கணும். ஆண்டவரே இந்த வருஷத்தின் நடுவில் நின்று நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிப்பீராக, உம்முடைய வல்லமையை விளங்கச் செய்வீராக. சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. யோபு பக்தன் அறிக்கையிடுகிறார், தேவன் எனக்கென்று சில திட்டங்களை வைத்திருக்கிறார், அவைகளை என் வாழ்க்கையிலே அவர் குறித்திருக்கின்ற காலத்திலே நிறைவேற்றி முடிப்பார். ஏற்ற காலத்தில் தேவனுடைய வாழ்க்கையிலே அவருடைய திட்டங்களை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவரது பலத்த கரத்திலே நான் அடங்கியிருப்பேன். யோபு பக்தன் இப்படியாக ஜெபிக்கிறார், அறிக்கையிடுகிறார். அன்பானவர்களே, யோபு தேவனது காலங்களை குறித்து நன்கு அறிந்திருக்கிற ஒரு தேவ மனிதன். மனிதர்கள் செயல்படுகிற காலத்திற்கும் தேவன் செயல்படுகிற காலத்திற்கும் வித்தியாசம் உண்டு என்பதை யோபு நன்கு அறிந்திருந்தார். ஏசாயா புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், உங்களுடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிகள் உயர்ந்தவைகள், உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள் மேலானவைகள். இந்த சத்தியத்தை நன்கு அறிந்திருந்தவன் யோபு பக்தன். நான் நினைத்திருக்கிற நாட்கள், நான் நினைத்திருக்கிற காரியங்கள் ஒருவேளை சரியாக நடக்காவிட்டாலும் தேவன் தீர்மானித்திருக்கிற காரியங்கள், தேவன் திட்டமிட்டிருக்கிற காலங்களில் சரியாக நிறைவேறும் என்று தேவனது காலங்களையும் கிரியைகளையும் குறித்து உறுதியான நம்பிக்கையுடையவனாய்
யோபு காணப்பட்டார். அருமையானவர்களே, வேதத்திலே வாசிக்கிறோம், அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தின் சத்தியங்களை நன்கு அறிந்து கொள்ளும் பொழுது, தேவனது கிரியை செய்கிற காலங்களை குறித்த நல்ல அறிவு நம்முடைய உள்ளத்திலே காணப்படும் பொழுது நம்முடைய உள்ளம் கலங்கி போகாது. ஆசீர்வாதம் காலதாமதமானாலும், நன்மைகள் தடைப்பட்டாலும் நம்முடைய இருதயம் சமாதானத்தோடு இருக்கும். யோபுனுடைய இருதயம் சமாதானத்தோடு கூட இருந்தது. எத்தனை கடினமான வாழ்க்கையின் பாதையிலே பிரயாணம் பண்ணி போய்கொண்டிருந்தாலும் அவனுடைய இருதயம் கொந்தளிக்கிற கடல் அலை போல இல்லாமல் அமைதலான ஒரு நீர்த்தேக்கம் போல காணப்பட்டது. தாவீது சொல்லுகிறான 23ஆம் சங்கீதத்திலே, என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விட்டுகிறார். அந்த இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது? சண்டையாக, கலக்கமாக, ஒரு கொந்தளிக்கிற ஒரு கடல் அலையாக, எரிச்சலாக, கோபமாக அல்லாமல் சாந்தமாக, அமைதியாக, இளைப்பாறுதலாக. காரணம் என்ன? வேதத்தின் சத்தியத்தை அறிந்த ஒரு ஆத்துமா, தேவனது கிரியை செய்கிற காலங்கள், அவருடைய வேலைகளை அறிந்திருக்கிற ஒரு ஆத்துமா. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த 6 மாதங்கள் முடிந்து புதிய 6 மாதம் தொடங்குகிற இந்த நடு மையத்தில் தேவனது வார்த்தைகள், அவரது கிரியை செய்கிற காலங்கள், இவைகளை குறித்து நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, எனக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். எந்த சூழ்நிலையில் யோபு இதை அறிக்கையிடுகிறான்? யோபுனுடைய சரித்திரம் நமக்கு நன்கு தெரியும் என்றாலும் இந்த செய்தியை விளங்கிக் கொள்ளத்தக்கதாக சற்று முன்னுரையை நான் கொடுக்க விருப்பப்படுகிறேன். ஊத்ஸ் என்கிற தேசத்தில் எல்லாரை காட்டிலும் யோபு பெரியவனாக இருந்தான், உத்தமனாக இருந்தான். ஐஸ்வர்யங்கள், ஆஸ்திகள், ஆசீர்வாதமான பிள்ளைகள் என்கிற ஒரு பெரிய ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக இருந்தான். இப்படிப்பட்ட உயர்வும் கனமும் நிறைந்த சூழ்நிலையிலே யோபு அறிக்கையிடவில்லை, தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று. வேதம் அவனுடைய சரித்திரத்தை முதல் 2 அதிகாரங்களிலே கொடுக்கிறது. முதல் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அவன் உத்தமனாக, கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலே திடீரென்று வந்த ஆபத்து, ஒரு கடினமான சூறாவளி வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டது. நிறைவாய் காணப்பட்டவன் சடுதியிலே எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாதவனாக நிற்கிறான். மிருக ஜீவன்களை முதலாவதாக இழக்கிறான். அவனுடைய மிருக ஜீவன்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள். பெருத்த ஒரு அந்த நாட்களில் மிருக ஜீவன்கள் தான் அந்த ஐஸ்வர்யத்துக்கு அடையாளம். இன்றைக்கு பணம், பேங்க்ல இருக்கிற அந்த எஃப்டி அல்லது சொத்துக்கள், இதுதான் ஐஸ்வர்யத்தின் அடையாளம். ஆனால் அந்த நாட்களில் எவ்வளவு மிருக ஜீவன்கள் இருக்கிறதோ அவர்கள் தான் பணக்காரர்கள். மிகுந்த மிருக ஜீவன்களை உடையவன். அந்த மிருக ஜீவன்களை நடத்தக்கூடிய வேலைக்காரர்கள், திரள் வேலைக்காரர்களை உடையவன். மிருக ஜீவன்களை இழக்கிறான், வேலைக்காரர்களை இழக்கிறான். இறுதியாக பார்க்கும் பொழுது முதல் அதிகாரத்தில் அவனுடைய அன்பான 10 பிள்ளைகளையும் அவன் இழக்கிறான். இந்த கடினமான சூழ்நிலையில் அவன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, தன்னுடைய தலையை சிரைத்து கொண்டு தரையிலே போய் உட்கார்ந்து புலம்புகிறான். கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், உம்முடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். போதவில்லை, சத்ரு இன்னும் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கொப்பளங்கள் அவனுடைய சரீரத்தில். அந்த கொப்பளத்திலிருந்து சீழ் வடிகிறது. ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு அவன் சாம்பலை தலை மீது போட்டு கொண்டு உட்காருகிறான். ஒரு மனிதனுடைய கடினமான சூழ்நிலை. இப்படிப்பட்ட நேரத்தில் துக்கம், வியாதி இரண்டும் ஒரு சேர அவனை அழுத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஒரு நல்ல அனுகூலமான சூழ்நிலையில், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில், ஒரு ஆசீர்வாதமான மேன்மையான கனத்திற்குரிய பாத்திரமாக இருக்கும் பொழுது அவன் சொல்லவில்லை, எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்று. எல்லாவற்றையும் இழந்து, ஒன்றுமில்லாமல், ஓட்டாண்டி என்று சொல்வார்களே, அப்படி ஒன்றுமில்லாமல் சரீர சுகத்தையும் இழந்து, ஒருவரும் அருகிலே வர முடியாத அளவுக்கு சரீரத்தில் துர்நாற்றம், அந்த நேரத்திலும் அவனுடைய வாயிலிருந்து ஒரு அறிக்கை வருகிறது, கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, இந்த 6 மாதம் முடிந்து இந்த வருடத்தின் நடுவிலே நாங்கள் நின்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லுகிறோம். 6 மாதங்கள் தடைப்பட்டால் என்ன?
எனக்காக தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அதை நீர் செய்து முடிப்பீர். ஹல்லேலூயா. 42 அந்த அதிகாரத்தில் யோபு சொல்லுகிறான், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர், நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறோம், அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எஞ்சியுள்ள இந்த 6 மாதங்களில் எங்களுடைய வாழ்நாட்களில் எங்களுக்காய் குறித்திருக்கிறதை நீர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர். சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஒரு மனிதனுடைய துக்கமான நேரத்தில் அவனுக்கு பக்கத்தில் ஆறுதல் சொல்ல வேண்டும். அவனுடைய வியாதி, கடுமையான வியாதி, படுத்த படுக்கையா இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒருவர் இருக்க வேண்டும். தனிமை அந்த வியாதியை காட்டிலும் கொடுமை. வியாதி படுக்கையில் தனிமையாக இருக்கிற ஆத்துமா பயம், கவலையில இன்னும் அந்த வியாதியை காட்டிலும் கடினமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கும். துக்கம், வேதனை இருதயத்தை கிழைக்கும் போது ஆறுதலாக 2 வார்த்தை பேசக்கூடிய சூழ்நிலை இருந்தால் அந்த ஆத்மா தைரியம், சமாதானம் அடையும். ஆனால் இப்படிப்பட்ட சாதகமான சூழ்நிலை யோபுவுக்கு இல்லை. இன்றைக்கு திருச்சபை ஐக்கியத்தை கர்த்தர் எதற்காக வைத்திருக்கிறார்? சபை ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, ஒருவரை ஒருவர் விசாரிக்க, ஒருவர் பேரில் ஒருவர் அன்பு கூற தேவன் சபை கூடி வருதலை வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய அன்பான வார்த்தைகள் அநேகருக்கு ஆறுதலாக, பலனாக மாறட்டும். பிறர் காயத்தை ஆற்றும் வார்த்தைகளை நான் பேச வேண்டும் என்று அருமையான பாடலிலே பாடுகிறது போல நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் காயம் உண்டாக்குவதாக அல்லாமல் காயத்தை ஆற்றுவதாக இருக்கட்டும். ஊக்கமாய் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். துக்கம், பாரம், வியாதி இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சபையினுடைய கடமை இந்த அன்பின் ஐக்கியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் யோபுவுக்கு இப்படிப்பட்ட சாதகமான, அன்பான, ஆதரவான சூழ்நிலை இல்லவே இல்லை. ஆறுதலாக, ஆதரவாக பேச வேண்டிய மனைவி வேதனை உண்டாக்கும்படியாக பேசுகிறாள். உயிர் காப்பான் தோழன் என்று சொல்வார்கள். அந்த உயிரை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டியவர்கள். ஆனால் யோபுவினுடைய சரீரத்தில் ஒட்டி கொண்டிருக்கிற கொஞ்ச நெஞ்ச உயிரையும் எடுக்கும்படியாய், பறிக்கும்படியாய் அவருடைய வார்த்தைகள் மிகவும் வேதனையாய் வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் யோபு தைரியமாக, விசுவாசமாக சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு நபருடைய கடினமான காலத்தில் தான் அவருடைய விசுவாசம், அவருடைய குணம் வெளிப்படும். ஒரு மாணவனுடைய திறன் எந்த நேரத்தில் மதிப்பிடப்படும்? அவனுடைய பரீட்சை நேரம். ஒரு தேசத்தில் இருக்கிற இராணுவத்தின் பலன் எந்த நேரத்தில் மதிப்பிடப்படும்? ஒரு யுத்த சூழ்நிலை வருகிற நேரம். ஒரு விசுவாசிக்குள் இருக்கிற விசுவாசம், அந்த குணம், தன்மை எப்படி மதிப்பிடப்படும்? ஒரு போராட்டங்கள், பிரச்சனைகள் வருகிற நேரம் அந்த விசுவாசம் வெளிப்படும். யோபுவனுடைய விசுவாசம் வெளிப்படுகிறது. கடினமான சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழக்கிறான். சரீர சுகத்தை இழக்கிறான், அன்பான வார்த்தைகளை இழக்கிறான். எல்லாமே அவனுக்கு எதிராக இருக்கும் பொழுது அவனுடைய விசுவாசம் வெளிப்படுகிறது. எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அன்பானவர்களே, இந்த காலவெளியில் கடினமான சூழ்நிலையின் பாதையில் போய் கொண்டிருக்கிறீர்களா? பெறுகிறதை காட்டிலும் இழக்கிற சூழ்நிலை இருக்கிறதா? அன்பாக, ஆதரவாக 4 வார்த்தைகள் கேட்கலாம் என்று காத்திருந்தால் வேதனை உண்டாக்கும் வார்த்தைகள் உங்களை சுற்றிலும் துணிக்கிறதா? துக்கத்தில் என்ன வார்த்தைகளை பேசுகிறீர்கள்? உங்களுடைய விசுவாசம் தேவன் கவனித்து பார்க்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22 அதிகாரம் 12 வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை வேதம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கிறது. ஆபிரகாமை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை பரிசோதிக்கிறார். எந்த அளவுக்கு அவன் என்னை விசுவாசிக்கிறான், எந்த அளவுக்கு அவன் எனக்கு பயப்படுகிறவனாக இருக்கிறான். ஒரு பரீட்சையை கர்த்தர் வைக்கிறார். ஆபிரகாமே, உன்னுடைய ஒரே மகனை ஈசாக்கை எனக்கு நீ பலி கொடுக்க வேண்டும். மோரியா மலைக்கு கூட்டிக் கொண்டு போ, உன்னுடைய மகனை எனக்காக பலி கொடு. இன்றைக்கு நாம் கேட்கிற இந்த வார்த்தை அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆபிரகாமின் காலத்தில் பிள்ளைகளை பலி கொடுப்பது என்பது நடக்கக்கூடிய ஒன்று. அவன் இருந்த அந்த பட்டணத்தில் பிள்ளைகளை நரபலி கொடுப்பது வழக்கமான ஒன்று. இந்த ஒரு
காரியம் ஆபிரகாமுக்கு பெரிய அதிர்ச்சியாய் இல்லை. ஆனால் ஒரே மகன், ஆதலால் ஒரு சிந்தனையோடு கூட, ஆனால் எந்த எதிர்கேள்வியும் கேட்காமல் அப்படியே மகனை அழைத்து கொண்டு போகிறான், கீழ்ப்படுகிறான். மோரியா மலை ஏறுகிறான். 3ஆம் நாளிலே பலிபீடத்தை கட்டுகிறான். பிள்ளையினுடைய கை கால்களை கட்டி பலிபீடத்தில் வைக்கிறான். பட்டை எடுத்து ஓங்குகிறான், தன்னுடைய மகனை பலியாய் கொடுக்க. ஆண்டவர் ஓடோடி வருகிறார். ஆபிரகாமே, உன்னுடைய பிள்ளையின் மீது கையை போடாதே சொல்லிட்டு அப்படி விடலை. ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், கொஞ்சம் கவனிங்க. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது அவனுடைய வயசு அப்ராக்சிமேட்லி 125 to 135. ஆபிரகாமுக்கு 100 வயதாகும் பொழுது ஈசாக்கு பிறக்கிறான். பிள்ளையாண்டான். ஈசாக்கு மோரியா மலையில் ஏறி செல்லும் பொழுது ஏறத்தாழ அவனுடைய வயது ஒரு 30 வயது இருக்கும் என்று கணிக்கிறார்கள். 25 35 என்கிற ஒரு கால அளவை வயது அவனுக்கு நியமிக்கிறார்கள். அதனால் கரெக்ட் வயதை சொல்ல முடியலன்னாலும் ஆபிரகாமுடைய வயது 125 135 வயது. எந்த டைமில் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் பார், நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். கவனிக்கிறீர்களா? கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆபிரகாமை எப்பொழுது நம்முடைய அன்புக்கு அழைக்கிறார், ரட்சிக்குள் நடத்துகிறார்னா 75ஆம் வயதில். ஆபிரகாமுக்கு 75ஆம் வயதாகும் பொழுது தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய ரட்சிப்பை காட்டுகிறார், அவனை தன்னுடைய அன்புக்குள் அழைக்கிறார். 75 வயதில் ஆண்டவர்கிட்ட வருகிறான். ஏறத்தாழ 50 வருடங்கள் 60 வருடங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறான். 125 135 அந்த வயது கட்டத்தில் இவன் எனக்கு பயப்படுகிறானா, இவன் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறானா, ஆண்டவர் பரிசோதிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் எத்தனை வருஷம்? ஏறத்தாழ 50 60 வருஷம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சபையில் நம்ம விசுவாசிகளாக இருக்கலாம், மூப்பர்களாக இருக்கலாம், பல முக்கியமான பொறுப்புகள் இருக்கலாம். நம்மளை கர்த்தர் பரிசோதித்து பார்ப்பார். ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். நீ இப்பொழுதும் விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கிறையா? எனக்கு பயப்படுகிற பயம் உனக்குள் இருக்கிறதா? ஆண்டவர் பரிசோதித்து பார்ப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வீட்டிலே உபத்திரவங்கள் பாடுகளை அனுபவித்த வயது ஏறத்தாழ 18 19 வயது. கடினமான பிரச்சனை, விறகு கட்டையில் அடி வாங்கி கொண்டு வீட்டை விட்டு துரத்தப்பட்டு வேதனையோடு நிற்கும்போது வேதத்தை எடுத்து பார்த்தேன். ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த நிலை? நான் என்ன செய்ய வேண்டும்? தனித்து கைவிடப்பட்டு கண்ணீரோடு இருக்கும்போது ஆண்டவர் என்னோடு ஏசாயா புஸ்தகத்தின் மூலமாய் பேசினார். இதோ வெள்ளியை போல உன்னை புடமிட்டேன், உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் என்ன கூட பேசினார். ஸோ புடமிடுதல், சுத்த வெள்ளியா மாறுதல் என்பது எனக்கு நல்ல அறிந்த ஒரு காரியன்றதுனால அந்த ஜெப நேரம் முடிஞ்ச உடனே சந்தோஷமாக எழுந்தேன். வாங்கின அடி எனக்கு பெருசாக தெரியல, வீட்டை விட்டு விரட்டப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நின்னது எனக்கு பெருசாக தெரியல. ஒரு வார்த்தை எனக்கு வந்தது, நான் உன்னை புடமிட்டேன், நீ சுத்த பொண்ணாக இருக்கும்படி உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா! அந்த வசனம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. 18 வயசு 19 வயசு. அதோட ஆண்டவர் புடமிடுறதை நிறுத்திட்டாரா? அன்னைக்கு ஆரம்ப விசுவாசி, இன்றைக்கி ஒரு ஊழியக்காரன் ஸ்தாபனத்தில் ஊரில். ஆனால் இந்த 53 வயது கடந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் புடமிட்டுட்டே தான் இருக்கிறார். நீ எனக்கு பயப்படுகிறாயா? என்னுடைய விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறாயா? வாலிப வயதில் மாத்திரமல்ல சகோதரனே, சகோதரியே, நடுத்தர வயதிலும் முதிர் வயதிலும் கர்த்தருக்கு சுத்த பொன்னாக நாம் ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? ஆவியிலே வாழ்க்கையை தொடங்கி ஆவியில தான் முடிக்கணுமே தவிர மாம்சத்தில் முடிக்கக்கூடாது. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன், சின்ன பையனாக இருக்கும்போது வைராக்கியம் வந்தேன், அந்த கதை இங்கே வேண்டாம். இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாய். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ இப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் நின்று சொல்ல முடியுமா, நீ எனக்கு பயப்படுகிற ஒரு நபராக இருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்? சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா! அதுதான் ஒரு உயிருள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்பானவர்களே, யோபு புடமிடப்படுகிற ஒரு பாத்திரம். அவன் சுத்த பொன்னாக சொல்லிக்கிறான். நெருக்கடியான நேரம், கண்ணீரான சூழ்நிலை, சில நேரம் தேவன் தனித்து நிற்கும்படி தேவன் அனுமதித்து விடுவார். அதுவரைக்கும் ஒரே சுவாசம், ஒரே சரீரம். மனைவியினுடைய அந்த சிந்தனை
இந்த கண்ணீர் கடினமான சூழ்நிலையிலே மாறுபட்டு விட்டது. எதற்காக உயிரோடு இருக்கிறாய்? நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு. வார்த்தை மாறிவிட்டது, சிந்தனை மாறிவிட்டது. ஒரே சரீரம், ஒரே சிந்தனை, ஒரே வாழ்க்கை. உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணம் வரைக்கும் பிரியவே மாட்டேன். கொடுத்த வாக்குறுதி மாறிவிட்டது. தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஏன் உயிரோடு இருக்கிறாய்? மரணம்தான் அது வரைக்கும் நான் உன்னோட இருப்பேன்னு சொன்னது. செத்து போப்பா முன்னாடியே. அதுக்கடுத்து உயிர் நண்பர்கள். ஒரு இடத்துல யோபு சொல்கிறான், அந்த வார்த்தையை படிக்கும்போது அப்படியே என்னுடைய மனம் நடுங்கும். சிநேகிதர்களே எனக்கு இறங்குங்கள் அப்படின்னு யோபு என்ன பண்ணுறான்? நண்பர்கள் கிட்ட கதறான். அது எவ்வளோ ஒரு டெரிபிள் டைம், பயங்கரமான ஒரு நேரம். சிநேகிதர்களே எனக்கு இறங்குங்கள், தேவனை போல நீங்களும் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறீர்கள், எனக்கு ஒரு ஆதரவாக ஆறுதலாக இறங்குங்கள். ஆனால் யோபுவின் நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க? குற்றம் சாட்டி நியாயம் தீர்த்து. இந்த தேல் கொடுக்கு இருக்கு பாருங்க, ஒவ்வொரு கொட்டிலும் அப்படியே உயிர் போகிற மாதிரி வலிக்கும். யோபுனுடைய நண்பர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அப்படியே துடிக்கிறான் யோபு. கடினமான சூழ்நிலை, தனித்து விடப்படுகிறான் யோபு. எல்லா சூழ்நிலையிலும் அவனுக்கு மாறிவிட்டது. இந்த தனித்து நேரத்தில் அவன் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து. அன்பானவர்களே, கடினமான சூழ்நிலை, கண்ணீரின் பாதை. எல்லாரும் மாறிவிட்டார்கள், மறந்து விட்டார்கள். ஆறுதலாக ஆதரவாக பேசுவதற்கு பதிலாக வேதனையாக இன்னும் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள். யோபு ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் கர்த்தரை சந்திக்க போகிறேன். அவன் சொல்லுகிறான், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? அவரை நான் சந்தித்தால் நான் அவரிடத்தில் என்னுடைய வார்த்தைகளை எல்லாம், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை எல்லாம் நான் கொட்டுவேன். இரண்டாவது, அவர் என்னோடு கூட என்ன பேச போகிறார் என்பதை நான் கவனித்து பார்ப்பேன். 4ஆம் 5ஆம் 6ஆம் வசனங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா யோபு இதை சொல்லுகிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். யோபுனுடைய இருதயம் ஏங்குகிறது, தேவனை பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் இந்த கண்ணீர், இந்த கடினமான ஆபத்தான வேதனையான சூழ்நிலையிலே நான் தேவனை பார்க்க வேண்டும், நான் தேவனோடு கூட பேச வேண்டும், தேவன் என்னோடு கூட பேச வேண்டும். யோபுனுடைய இருதயம் தேவ சமூகத்துக்காக ஏங்குகிறது, தவிக்கிறது, அங்கலாய்க்கிறது. சபை கூடி வருதல் எதற்காக அருமையானவர்களே? ஒரு மனிதன் தேவனை சந்திக்க வேண்டும், தேவன் மனிதனை சந்திக்க வேண்டும். ஒரு அற்புதமான ஐக்கியத்தின் நேரம் சபை கூடி வருதல். இன்றைக்கு மனிதர்கள் தேவனை சந்திப்பதற்கு பதிலாய், தேவனோடு பேசுவதற்கு பதிலாய், தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு பதிலாய் மனிதர்கள், உலகம், இவைகளிலே அவருடைய முழு நேரங்கள் செலவிடப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே துதி, ஆராதனை, பாடுகிற நேரம், ஜெப நேரம், இது நாம் தேவனோடு கூட பேசுகிற நேரம். வேத வசனத்தை தியானிக்கிற செய்தி நேரம், தேவன் நம்மோடு கூட பேசுகிற நேரம். யோபு எதை வாஞ்சிக்கிறான்? நான் தேவனை பார்க்கணும், நான் தேவனோடு பேசணும், தேவன் என்னோடு கூட பேசணும். இந்த சபையின் நேரத்தை அவன் வாஞ்சிக்கிறான். அன்பானவர்களே, உங்களுடைய இருதயம் எந்த அளவுக்கு தேவனுக்காய் ஏங்குகிறது? தாவீது சொல்லுகிறான், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்துமா தேவனை வாஞ்சித்து கதறுகிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்துமா தாகத்தோடு சபை கூடி வருதலை விரும்புகிறதா? ஆராதனைக்கு வரும்பொழுது நான் தேவனை பார்க்க போகணும், தேவனோடு நான் பேசணும். பாடல், துதி, ஆராதனை, ஜெபம், நான் தேவனோடு பேசணும். ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறார், நான் கவனித்து கேட்கணும். அந்த கதறுதல் அந்த இருதயத்தில் இருக்கிறதா? தேவன் யாருக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றி சரியான காலத்தில் முடிப்பார். யோபு சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். யாருக்கு செய்வார்? அன்பானவர்களே, கர்த்தருக்காக தேவனுடைய ஆலயத்தில் இத்தனை தாகம் வாஞ்சை நமக்குள் இருக்கும் அன்னால் நிச்சயமே கர்த்தர் செய்கிறார். பாருங்க, தேவனை எந்த அளவுக்கு யோபு தேடுகிறான் என்பதை கவனிங்க. 8ஆம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். நம்முடைய வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை எங்கேயோ வச்சிட்டோம், எங்கே வச்சோன்னு தெரியல. என்ன பண்ணுறோம்? பிள்ளைகள்கிட்ட சொல்கிறோம், இல்லை யார்கிட்ட சொல்கிறோம், ஏப்பா
இந்த பொருள் எங்கே வச்சேன்னு தெரியல, கொஞ்சம் எடுத்து கொடு. என்ன பண்ணுவாங்க, அவங்க கடமைக்காக தேடி பார்த்துட்டு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு முடிச்சுடுவாங்க. ஆனால் இன்னொரு ஒரு சிலர் இருப்பாங்க வீட்டுக்குள்ளே, நம்ம இந்த பொருள் எங்கே இருக்குது தெரில அப்படின்னோடனே நம்ம கையில் அதை கொடுக்குற வரைக்கும் ஒவ்வொரு ரூமாக ஒவ்வொரு இடமா தேடி பார்த்து எங்கெல்லாம் நம்ம போகணுமோ அங்கெல்லாம் கவனித்து பார்த்து தேடி எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் 2 பேர் இருக்கிறாங்க, தேட சொன்னால் தேடுற மாதிரி பாவலா காட்டிட்டு எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இன்னொருத்தர் கரெக்டாக நம்ம எந்த இடத்துல வச்சுருப்போம், எங்கெல்லாம் போயிருக்கிறோம், சொல்லப்போனால் நம்ம பேக்கெட்லேயே இருக்கும், உங்கள் பேக்கெட்லேயே விட்டு பார்த்து கூட இது பாருங்கள் இந்தாங்க தோத்துறோம், நம்மளை பற்றி கரெக்டாக பல்ஸ் பார்த்து புரிஞ்சு வச்சுருக்கிறோம், கரெக்டாக நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. 2 டைப் ஆள் நம்ம வீட்டில் இருக்கிறது போல் சபையில் 2 டைப் ஆள் இருக்கிறாங்க. கர்த்தரை தேடுறதுல 2 டைப் இருக்குங்க. தேடுற மாதிரி அடே சீன் போடுறது, சபைக்கு வர்றது, இதெல்லாம் வந்து எப்படின்னா, நானும் சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன், தேவனை காண வேண்டும், தேவனோடு நான் பேச வேண்டும், தேவன் என்னோடு பேச வேண்டும். கவனிங்க, சர்ச்ன்றது என்ன தெரியுமா? இதுதான் யோபுவனுடைய அனுபவம். இதுதான், நான் எங்கே அவரை சந்திக்கலாம், என்னுடைய இருதயத்தில் உள்ள பாரங்களை எல்லாம் நான் அவரிடத்தில் சொல்ல வேண்டும், அவர் எனக்காக என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறாரோ அதை நான் கேட்க வேண்டும். சர்ச்சினுடைய மெயின் ஒரு காரியமே இதுதான். சபையில் நீங்கள் வர்றது ஒருத்தர் சந்திக்கிறது கிடையாது, நீங்கள் உங்களை உண்டாக்கின தேவனை சந்திப்பதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம், வாருங்கள். தேவனை சந்திக்கிற இடம் சபை. 2வது, தேவனோடு கூட பேசுகிற நேரம் துதி, ஜெபம், ஆராதனை, பாடல் நேரம். 3வது, தேவன் நம்மோடு கூட பேசுகிற நேரம் செய்தியின் நேரம். இந்த 3த்துல யார் நல்ல ஷார்ப்பாக இருக்கிறாங்களோ அவங்க தான் கர்த்தரை கருத்தாக தேடுறவங்க. 2வது ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க, ஃபார்மாலிட்டி, சடங்காச்சாரமாக நான் தேடினேன் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, பாட்டு நேரத்துக்கு வரமாட்டாங்க, வாயை திறந்து பாடி கர்த்தரை துதிக்க மாட்டாங்க, ஆண்டவர்கிட்ட பேச மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. 2வது செய்தி நேரம் இருக்குது பாருங்க, செய்தி நேரத்தில் பிள்ளைகளோடு விளையாடிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, மொபைலை நோண்டிட்டு இருப்பாங்க. ஃபார்மாலிட்டி. தேவனை தேடுற கூட்டத்தில் 2 கூட்டம் இருக்குது. ஒன்று கடமைக்காக சபைக்கு வர்ற கூட்டம் இருக்குது, இன்னொரு கூட்டம் இருக்குது கர்த்தரை கண்டு அடையிற வரைக்கும் அவரை விடாம தேடுற கூட்டம். ஹல்லேலூயா. அந்த ஆரம்ப ஜெபம் முதற்கொண்டு அந்த முடிவு, அந்த ஆசீர்வாதம் வரைக்கும், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய சமூகத்தை என்னுடைய ஆத்மா உணரணும் ஆண்டவரே. ஒரு மான் வாஞ்சிக்கிறது போல வாஞ்சிக்கிற ஒரு ஆத்மா. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கிறீங்க? அசம்பிளி கான்ஃபரன்ஸ் 3 நாள் நடக்கும். ஃபர்ஸ்ட் டே ஃபாஸ்டிங் ப்ரேயர், செகண்ட் டே எலெக்ஷன், தேர்ட் டே கம்யூனியன் ஃபெலோஷிப். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த செகண்ட் டேக்கு மாத்திரம் வருவாங்க, ஓட்டு போடுறதுக்கு மட்டும் வருவாங்க, எந்த தலைவனை தேர்ந்தெடுக்கணுமோ அதுக்கு மட்டும் வருவாங்க. ஃபர்ஸ்ட் டே தேவனோடு பேசுகிற நேரம். நான் ஒரு டீமாக போனாலும் நான் ஒரு தீர்மானம் எடுத்துருவேன், நான் முதல்ல போய் ஜபத்தில் உக்காந்துருவேன், ப்ரேயரில் போய் உக்காந்துருவேன். ஒருவேளை சாப்பிட்டு கூட ஜபத்தில் உக்காருவேன். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒருவேளை ட்ராவல்னால என்னுடைய சரி பலவத்தினால சாப்பிட்டாலும் பரவாயில்ல, நான் ப்ரேயரில் உக்காருவேன், தேவனோடு கூட நேரத்தை செலவிடுகிறேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கிறோம்? நம்முடைய சபை கூடி வருதல், தேவனை கருத்தாய் தேடுகிறோமா? வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை எப்படி தேடணுமா? ஃபார்மாலிட்டியா தேடக்கூடாதாம், சும்மா சபைக்கு வந்து போற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. கண்டு அடையத்தக்கதாக தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கும், அவரை உங்களுடைய ஆத்மா உணரும் போது, அவருடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது, அவரை நல்ல பிரைஸ் அண்ட் வர்ஷிப், நல்ல துதிங்க, ஆராதிங்க, கூப்பிடுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. என்ன கண்பானவர்களே, என்ன ஒரு அருமையான நேரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சபை கூடி வருகிற நேரம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பார்கள். என்ன ஒரு அழகான தருணம். சபை கூடி வருதுல என்னம்மா நீங்க எப்படிமா நீங்க எடுத்துக்கிறீங்க? சும்மா போயிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு வரலாம் அப்படி வரீங்களா? ஃபார்மாலிட்டி.
தேவன் குறித்திருக்கிறதை குறித்த காலத்தில் நிறைவேற்ற வேண்டுமா? அந்த ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரை பார்க்குற அந்த வாஞ்ச தாகம், அவரோடு பேசுகிற, அவர் வார்த்தை கேட்கிற இந்த ஆழமான அர்ப்பணிப்பு நமக்குள்ள உண்டாக ஆண்டவர் கிருபை தருவாராக. அருமையானவர்களே, நான் இறுதியாய் ஒரு குறிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்றை சொல்லுகிறேன். யாருடைய வாழ்க்கையில் கர்த்தர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றி முடிப்பார். உங்களுடைய வாழ்க்கையில சத்துரு போராடலாம், உங்களுடைய பலவிதமான நன்மைகளை உங்களிடத்திலிருந்து சத்துரு பறித்திருக்கலாம், மனிதர்கள் பலவிதமான தடைகளை கொண்டு வந்து உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவார். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. என் வாழ்க்கையில் என்ன குறித்திருக்கிறதோ அதை நீர் நிறைவேற்றி முடிப்பீர். யாருக்கு கர்த்தர் செய்வார்? தேவனுக்கும் தனக்கும் உள்ள அந்த கருத்தான ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு. சமாரிய பெண்ணுகிட்ட ஆண்டவர் சொல்றாரு, தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். சபை கூடி வருதுல விட்டுறாதீங்க. ரெண்டாவது, சபைக்கு வந்தா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வராதீங்க. நல்ல கர்த்தர் நான் இன்னைக்கு பார்க்கணும், ஹல்லேலூயா. பிரதர்ஸை பார்க்கணும், சிஸ்டர்ஸை பார்க்கணும், இல்லை, நான் ஆண்டவரை பார்க்கணும், ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவரை துதிச்சு பாடணும், அவரை மகிமைப்படுத்தணும். தேவனை திருப்திப்படுத்துகிற ஒரு தோட்டமாக இந்த தோட்டம் இருக்கணும், ஹல்லேலூயா. ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே இந்த தோட்டம் கனி தருகிற தோட்டமாக இருக்கணும். என்ன கனி தெரியுமா? நல்ல அருமையான மதுரமான கனி தரணும். கசப்பான கனி தந்துடக்கூடாது. மாம்சத்தின் கிரியைகள், கசப்பான கனிகள், பாவ வாழ்க்கை, கசப்பான கனி, அது இருக்கக்கூடாது. ஒரு சில மரம் இருக்குது, ஆனால் கனியே இல்லை. மரம் மட்டும் செழிப்பாக இருக்குது, கர்த்தருக்கு எந்த ஒரு கனியும் இல்லை. இந்த தோட்டம் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த தோட்டத்தில் நீர் வந்து ஒவ்வொரு மரத்துக்கிட்ட நீர் நின்று ஆண்டவர் ருசியான கனிகளை புசிக்கணும். எந்த மரமும் உம்மை ஏமாற்றக்கூடாது, எந்த குடும்பமும் உம்மை ஏமாற்றக்கூடாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த தோட்டத்தை ஆண்டவரை சுத்திகரிப்பீராக. ஆண்டவரை சுற்றிலும் ஆண்டவரை கொத்தி எரு போடுவீராக. ஆண்டவரே கனி தருகிற ஒரு தோட்டமாய் மாற்றுவீராக. சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முக்கியமாக ஒரு குறிப்பை சொல்ல விருப்பப்படுகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பலியாக நம்மை அர்ப்பணிக்கிற வாழ்க்கை. யாருக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்? பலியத்தான் அர்ப்பணிக்கணும். இதே நான் இந்த 23ஆம் அதிகாரத்தை விட்டு நான் வெளியே போகாமல் இந்த அதிகாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு நான் பதிலை கொடுக்கிறேன். அருமையானவர்களே, யோபு கர்த்தரை கருத்தாய் தேடுகிறான். எப்படி தேடுகிறான்? முன்னாக தேடுகிறான், அவரை பார்க்க முடியவில்லை. பின்னாக தேடுகிறான், அவரை பார்க்க முடியவில்லை. வலதுபுறம் தேடுகிறான், இடதுபுறத்திலும் அவரை பார்க்க முடியவில்லை. எங்கே சுற்றி சுற்றி தேடினாலும் ஆண்டவரை பார்க்கவே முடியவில்லை. அவரை பார்க்க முடியாமல் தவிக்கிறான். ஆனால் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை. சபைக்கு வந்தும் தேவனுடைய பிரசன்னத்தை, சமூகத்தை உணர முடியவில்லை. என்ன நம்ம செய்கிறோம்? சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே எனக்கு விடுதலை கிடைக்கலையே, எனக்கு எந்த பதிலும் கொடுக்கலையே ஆண்டவர், எந்த நன்மையும் வரலையே அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஜெபத்தை ஏற்கட்டிடுறோம், சபை கூடி வருதலை விட்டுடுறோம். ஆனால் யோபு என்ன செய்கிறான்? யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கைக்கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டு. கவனியுங்கள் அருமையானவர்களே, நான் போகும் வழியை அவர் அறிவார். தேவன் எங்கே இருக்கிறார் என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் எங்கே இருக்கிறேன் என்று தேவனுக்கு தெரியும். கவனியுங்கள், முன்னாக போகிறேன், பின்னாக போகிறேன், வலதுபுறம் பார்க்கிறேன், இடதுபுறம் தேடுகிறேன், அவரை என்ன பண்ண முடியவில்லை? பார்க்க முடியவில்லை. ஆனால் நான் போகும் பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் கர்த்தரை பார்க்க முடியவில்லை, ஆனால் கர்த்தர் என்னை பார்க்கிற இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன ஒரு அருமையான ஒரு அர்ப்பணிப்பு. கொஞ்சம் கவனமாக கேளுங்க. எப்படி கர்த்தர் என்னை பார்க்கிற இடத்துல நான் எப்படி நிற்கிறேன் அப்படின்னா, 11ஆம் 12ஆம் வசனத்தில் சொல்றான், அவருடைய வசனங்களை நான் விட்டு விலக மாட்டேன். எனக்கு கடினமான சூழ்நிலை,
எனக்கு ஒன்றுமே விளங்கலை, ஆண்டவர் ஏன் எனக்கு பதில் கொடுக்கல, ஏன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல தெரியல, ஆனாலும் சபை கூடி வருதலை நான் விட மாட்டேன், அவருடைய வார்த்தைகளை நான் விட்டு நான் விலக மாட்டேன். எனக்கு வேண்டிய சாப்பாடை காட்டிலும் எனக்கு முக்கியமானது தேவ சமூகம், தேவனது வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனை என்னுடைய கண்கள் பார்க்கலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் என்னுடைய பரிசுத்தத்தில் நான் நிலைச்சு நிற்பேன். என்னுடைய விசுவாசத்தை விட்டு விலகவே மாட்டேன். சபை கூடி வருதில் நான் விடவே மாட்டேன். என்னுடைய கண்களை மூடுகிற வரைக்கும் என் உத்தமத்தை என்னை விட்டு நான் விலக்கவே மாட்டேன். இதுதான் யோபுவின் விசுவாசம், அர்ப்பணிப்பு. இதுதான் எது தெரியுங்களா? பலி. பலியாய் இருக்கிற வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பலியாய் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்க்கை. ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் இது கண்டிப்பாக வரும். உங்களை பரிசோதிக்கிற கர்த்தர் இதிலும் பரிசோதித்து பார்ப்பார். உங்களுக்கு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்காய் குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். சில காலம் தேவன் மௌனமாய் இருப்பார், அமைதியாய் இருப்பார். சில நாட்கள் தேவன் நமக்கு எந்த ஒரு பதிலோ விடுதலையோ கொடுக்காமல் ஆண்டவர் அமைதியாய் இருப்பார். நாம் என்ன தீர்மானம் எடுக்கிறோம்? தீர்மானம் எடுக்கிறான் யோபு. ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் உமக்காக நான் நிற்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பற்றி நமக்கு தெரியும். ராஜாவே, நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஏன் தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவனே சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இப்போதான் முக்கியமாக பலியை கொஞ்சம் பார்க்கணும். அப்படியே எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காவிட்டாலும், நாங்கள் இந்த நெருப்பிலே, இந்த அக்கினி சூளையிலே சாம்பலானாலும் பரவாயில்லை, இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இதுதான் பலி. கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது எப்பொழுதுமே வாங்கிட்டு போகிற ஒன்று அல்ல. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துட்டு எப்பவுமே வாங்கினே போயிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. சில நேரம் நீ உன்னை பலியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. யோசேப்பு, ஒரு பாவ சோதனை வருகிறது. நீ எனக்கு சம்மதிச்சியானா இதே வீட்டில் தொடர்ந்து நீ நிலைச்சு நிற்கலாம், இந்த செல்வத்தை, இந்த எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். நீ எனக்கு எதிர்த்து நின்னியன்னா உன்னை சிறைச்சாலையில் போடுவேன், உன் மேலே தண்டம் சுமப்பேன். போத்திபாரின் மனைவியே, நான் ஜெயிலுக்கு போனாலும் போவேனே தவிர உன்னுடைய பாவ செயலுக்கு நான் உடன்பட மாட்டேன், என் பரிசுத்தத்தை விட மாட்டேன். இதுதான் பலி. பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம சபைக்கு வராதுக்கு, தப்பான பாவமான செயல்களை செய்யறதுக்கு அடுத்தவங்க மேலே போட்டுட்ருக்குறோம். இதனால தான் பாஸ்டர் நான் இப்படி பண்ணுறேன், இதனால தான் பாஸ்டர் நான் சபைக்கு வர முடியல. எனக்கு மனசு, அன்பானவர்களே, என்ன நடந்தாலும் சரி, என் விசுவாசத்தை, என் பரிசுத்தத்தை, என் உத்தமத்தை நான் விடவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? இந்த பலி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, நான் அவங்கள பற்றியெல்லாம் பேச டைம் இருக்காது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களை உயர்த்தணுன்றது தேவ திட்டம். பாபிலோன் மகான் தேசத்தில் தேவன் குறித்திருக்கிறதை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். ஆமேன்னு சொல்லுங்களேன். யோசேப்புக்கு படுகுழி வெட்டப்பட்டது. யோசேப்பு எக்காரணம் கொண்டு முன்னேறிடவே கூடாது. ஃபேமிலியிலிருந்து அரண்மனை வரைக்கும் அவனுக்கு விரோதமாக சதி திட்டம். ஆனால் தேவன் அவனுக்கு குறித்திருக்கிறதை அவனுடைய வாழ்விலே நிறைவேற்றி முடித்தார். இங்கெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்க, தன்னை பலியாக கொடுத்தாங்க. பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஆண்டவர்கிட்ட நீ அப்படி அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்துருக்கிற நன்மை கிடைக்கலையானாலும் உம்முடைய சமூகத்தை நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் விடுதலை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன், நான் நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிற. ஒருவேளை அது என்னுடைய வாழ்விலே கிடைக்காவிட்டாலும் நான் உம்முடைய சமூகத்தை விட்டு விலகவே மாட்டேன். யோபு சொல்கிறான், நான் தேடி தேடி பார்க்குறேன், எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், எனக்கு அவர் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாரு, எனக்கு பதிலே கொடுக்க மாட்டேன்றாரு, எனக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தவே மாட்டேன்றாரு. ஆனாலும் நான் போகும் பாதை அவருக்கு பிரியமான பாதை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? இந்த பலி யார்கிட்ட இருக்குதோ கண்டிப்பாக சொல்கிறேன், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்ன குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். ஃபார்மாலிட்டி கிறிஸ்டியன் லைஃப் வேண்டாம். ஒரு அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கட்டும். முதல் ராஜாவாகிய சவுலை கொஞ்சம் நீங்கள் சுட்டி காட்டிட்டு நான் ஜெபம் பண்ண போகிறோம்.
அந்த முதல் ராஜாவாகிய சவுலை கர்த்தர் தான் செலக்ட் பண்ணார். அவன் தான் ஃபர்ஸ்ட் கிங் இஸ்ரவேல் தேசத்தில். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார், பல காரியங்களை செய்து முடித்தார். அமலேக்கியர்கள் பெலிஸ்தியர்கள் வெற்றிகளை கொடுத்தார். ஒரு முக்கியமான கட்டம் பெலிஸ்தரோடு கூட இருக்கிற யுத்தம். இப்போ சவுல் என்ன பண்றான்? தேவன் கிட்ட விசாரிக்கிறான், ஆண்டவரே இந்த பெலிஸ்தரோடு இருக்கிற யுத்தத்தில் நான் ஜெயிப்பேனா கேட்கிறான். ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார், பதிலே கொடுக்கல. அவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இல்லை. ஆண்டவர் அமைதியாயிட்டார். துன்மார்க்கனுக்கு கர்த்தர் தன்னுடைய சத்தத்தை வெளிப்படுத்த மாட்டார். அதுக்காக என்ன பண்ணணும்? தன்னை பலியை அர்ப்பணிக்கணும். யோபுவை போல, ஆண்டவரே ஒருவேளை நான் தவறு செய்திருந்தால் மன்னியும்னு சொல்லணும். ஒருவேளை நீர் பேசாமல் மௌனமா இருந்தாலும் சரி ஆண்டவரே, நான் உம்மை விடவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? அப்படி சொல்லியிருக்கணும் சவுல். சவுல் என்ன தெரியுமா பண்ணா? நீர் எனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலையா, எனக்கு வேற இடம் தெரியாதுன்னு நினைக்கிறீரா? நான் குறி சொல்லுகிற பெண் கிட்ட போறேன். நேராக குறி சொல்லுகிற பெண் கிட்ட போயிட்டான். இன்னைக்கு சபையில் நிறைய பேர் ஜபத்துக்கு சரியாக பதில் கிடைக்கலையா, போ எங்கேயாவது மசூதியில் போய் மந்திரம் போட்டுக்கோ, இல்லைன்னா அங்கே போ இங்கே போ அலைஞ்சு திரிகிறாங்க. ஆண்டவரே, நீர் என்னை விடுவிக்காவிட்டால் நான் உம்மை விடவே மாட்டேன். நீர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உம்மை விடவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நான் கொடுக்க மாட்டேன், நீ போ அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், ஹல்லேலூயா, நான் உன்னை விடுதலையாக்கிறேன். ஆனால் அந்த பலியை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறான். சவுல் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் அமைதியான உன்னை பதிலை கொடுக்காததுனால, விடுதலையை கொடுக்காததுனால அவன் நடை கட்டிட்டான், சபையை விட்டு வெளியே போயிட்டான். அவன் போய் குறி சொல்லுகிற பெண்கிட்ட உக்காந்துட்டான். தேவனை விட்டு விலகுகிறவர்களுடைய பெயர்கள் புழுதியிலே எழுதப்படும், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை நீங்கள் விட்டு விலகுனீங்கன்னா, சபை கூடி வருதலை விட்டுட்டீங்கன்னா, ஆண்டவரை மறந்துட்டீங்கன்னா, பின்வாங்கி போயிட்டீங்கன்னா பரிதாபமான சூழ்நிலை. அவனுடைய சரீரம் சில நேரத்தில் மண்ணுக்கு மண்ணாக, புழுதிக்கு புழுதியாக, சாம்பலுக்கு சாம்பலாக மாறி போனது. அன்பானவர்களே, நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். இந்த சவுலை பற்றி தான் ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்களை நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல். சவுல்கிட்ட என்ன ஒரு வாழ்க்கை இருந்துச்சு? ஆடு மாடுகளை பலி கொடுத்தானே தவிர தன்னை பலியா கொடுக்கல. ஆனா யோபு அப்படி இல்லைங்க. யோபு 1ஆம் அதிகாரத்தை பாருங்க. அவன் பலி செலுத்துகிறவனாய் இருந்தான். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்போது தன்னையே பலியாய் கொடுக்க அவன் ஆயத்தமானான். ஆண்டவரே, என் ஜீவனையே பலியாய் கொடுக்கிறேன், மரண பரியந்தம் நான் உமக்கு உண்மையாக இருப்பேன். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது என்ன தெரியுங்களா அருமையானவர்களே? நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு என்னுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பாடுகளுக்கு மத்தியில் என்னை பலியாக நான் அர்ப்பணிக்கிறேன் பாருங்க, அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஜெபம் பண்ணுறதோ, பாட்டு பாடுறதோ, சபையில் ஏதாவது பொறுப்புகளில் நம்ம எடுத்து செய்கிறதோ, இது அல்ல அருமையானவர்களே. இது பலி செலுத்துறது. இதை காட்டிலும் ஆண்டவர் என்ன தெரியுமா விருப்பப்படுறார்? உன்னையே நீ பலி செலுத்து, கீழ்ப்படி, அந்த செவி கொடு, உன்னை தாழ்த்து, உன்னை அர்ப்பணி. இந்த பலியை யோபு செலுத்துகிறவனாக இருந்தான். அந்த பலி ஆண்டவர் சுகந்த வாசனையை முகர்ந்தார். முழங்கால் படியிடுவோமா? ஹல்லேலூயா. யாருக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவார்? யாருக்கு தேவன் குறித்திருக்கிறதை ஆண்டவர் அழகாய் நிறைவேற்றி முடிப்பார்? எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே கொஞ்சம் நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செலுத்துகிற காணிக்கைகள், தசம பாகங்களை விட கர்த்தர் உங்களுடைய கீழ்ப்படிதலை அதிகம் எதிர்பார்க்கிறார். சபையிலே நீங்கள் செய்கிற ஊழியத்தை விட உங்களுடைய செவி கொடுக்கிற, உங்களை பலியை அர்ப்பணிக்கிற அந்த அர்ப்பணிப்பையே தேவன் உங்களிடத்திலே அதிகமாக எதிர்பார்க்கிறார். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் யோபுவை சுகந்த வாசனையை முகர்ந்தார். அவனுடைய விசுவாசம் சுத்த பொன்னா ஜொலித்தது. பாடுகள், போராட்டங்களுக்கு மத்தியில் அவன் தைரியமாய் அறிக்கையிடுகிறான், எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில், இனி வருகிற இந்த 6 மாதத்தில், எஞ்சியுள்ள நம்முடைய வாழ்நாட்களில் தேவன் என்ன குறித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஒரு யோபுவை போல ஆண்டவரே தகப்பனே விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும். கர்த்தரை
தேடுகிறதுல கருத்தா இருக்கணும். ஒரு சடங்காச்சாரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஒரு பலியா ஆண்டவரே என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஒரு ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்பு எனக்குள்ள இருக்கணும். அப்பா கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஃபார்மாலிட்டியா ஆண்டவர் ஒரு மத ரீதியா நான் இந்த சபைக்கு வந்துட்டு போகக்கூடாது. ஆண்டவரே எனக்கும் உமக்குமான அந்த உறவு ஆழமாவணும். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா. நான் யோபு சொல்லுகிறான், நான் தேவனை சந்திக்கணும், நான் தேவனோடு கூட பேசணும், தேவன் என்னோடு கூட பேசணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை சந்திக்கணும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் கொட்டணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. சில நேரம் வெண்கலம் போல வானம் இருக்கலாம். ஆண்டவர் யோபுவுக்கு மௌனமாய் இருந்தார். ஆண்டவரே நீர் மௌனமாய் இருந்தாலும் சரி, நீர் என்னை பார்க்கிற வண்ணம் என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும். ஹல்லேலூயா. என் கண்கள் உம்மை பார்க்க முடியவில்லை, ஆனால் உம்முடைய கண்கள் என்னை பார்க்கத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கை இருக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். 2 கரங்களை உயர்த்தி அப்பா எங்களுடைய வாழ்க்கை உமக்கு முன்பதாய் உண்மையும் உத்தமமாய் இருக்கட்டும். யோபுவின் மனைவி சொல்லுகிறாள், தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லும்போது யோபு சொல்கிறான், பைத்தியக்காரி பேசுவது போல பேசாத. தேவன் கிட்ட இருந்து நன்மையை பெற்ற நான் தீமையை பெற வேண்டாமா? எப்பொழுதுமே வாங்கிட்டே இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை பலியா உன்னை ஒப்புக்கொடு. மனைவியே உன்னை பலியாய் ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. ஒரு சில டைம் குடும்பத்தில் அப்படி இருந்தால் நீங்கள் சொல்லுங்க, எப்பொழுதுமே கர்த்தர்கிட்ட வாங்கிட்டே இருக்கிறதல்ல நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. சில நேரம் நம்மளை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். 2 கரங்களை உயர்த்தி குடும்பமாக அர்ப்பணிப்போம், சபையாக அர்ப்பணிப்போம். நமக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாம் ஆகும். இயேசுவே உம்மாலிதான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும். உம்மாலிதான் எல்லாம் ஆகும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. சகோதரனே சகோதரியே, உங்கள் இருதயம் சமாதானத்தினால் நிறைந்திருப்பதாக, உங்களுடைய விசுவாசம் சுத்த பொன்னாய் ஜொலிப்பதாக. சபையிலே உங்களுடைய பங்கை இன்னும் கருத்தாய் ஆழமாய் அர்ப்பணிப்போடு கூட செலுத்துங்கள். தேவைப்பட்டால் பலியாகவும் உங்களை ஒப்பு கொடுக்க தயங்காதிருங்கள். நம்முடைய தேவன் நல்ல தேவன். நமக்காக என்ன தீர்மானித்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சகோதரர் விக்னேஷ் நம்மை இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். எங்களை உயிராய் நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, அப்பா இந்த அருமையான நல்ல நாளிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களோடு ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா மனதிலே ஆண்டவரே ஏக்கத்தோடு கலக்கத்தோடு ஆண்டவரே பாரத்தோடு ஆண்டவர் அநேக ஆண்டவர் அப்பா எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவர் நாங்கள் வந்த எங்களுக்கு ஆண்டவர் நம்முடைய வார்த்தையினாலே நீர் ஆறுதல் படுத்தினோம். நம்முடைய தயவிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளின்படி அப்பா ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் யோபுவை விட ஆண்டவர் அதிகமாய் கஷ்டப்பட்டோமா என்று பார்க்கும் பொழுது
ஆண்டவரே இல்லவே இல்லை ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே அப்பா இதுவரையிலும் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவராய் இருந்து ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்தி வருகிற உம்முடைய அன்பிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பாடி ஆராதித்தோம் ஆண்டவரே. ஒன்றுமில்லாத இங்கே இருந்த எங்களை ஆண்டவரே உயர்த்தி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இதற்கு நாங்கள் பாத்திரர் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே இதற்கு நாங்கள் தகுதி அல்ல ஆண்டவரே. அப்பா எல்லாம் உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பேசின வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அப்படியே ஆண்டவரே அப்பா செயல்படுத்த கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய தயவு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே காணப்பட கர்த்தர் ஆண்டவரே உதவிக்கரம் நீட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் உமக்கு ஆண்டவர் அப்பா பலி செலுத்துவதை பார்க்கிலும் உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை நாங்கள் நடக்க ஆண்டவரே எங்கள் சபை குடும்பங்கள் நடக்க ஆண்டவரே சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் ஆண்டவரே. நாங்கள் மாம்சத்திலே இருக்கிறோம், இந்த உலகத்திலே வாழுகிறோம், பாடுகள் நிறைந்த உலகராஜா ஆண்டவரே. உமக்காய் நாங்கள் வாழ ஆண்டவர் உமக்கு ஆண்டவர் அப்பா பயத்தோடு ஆண்டவரே பயபக்தியோடு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.